கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது சங்கீதம் 1:1. இதில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்ம கர்த்தர் இந்த வழியில் நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம நடத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். முதல்ல நடக்கக்கூடாது, அடுத்தது நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. இந்த 3 நம்ம செய்யாமல் ஆண்டோடைய வசனத்தில் நம்ம தியானமாக இருக்கும் பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறத நம்ம நிறைய சங்கீதம் 1 எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த வசனத்தினுடைய நிறைய கருத்து இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்ம கற்றுருவார். அதை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வசனத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் சொல்கிற பாதையிலே நடந்து செல்ல, உம்முடைய வழிகளிலே நீர் வச்சிருக்க வழிகளிலே நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு வழிகாட்டி வழிநடத்துக்கணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி நமக்கு பிரியமானதே செய்ய எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தை கீழ்ப்படியே எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் இழந்து போனதை திரும்ப தர வல்லமுள்ள தேவன் என்று, சரியான பாதையிலே எங்களை நடத்தி செல்கிற தேவன் என்று உண்மை அறிந்து கொண்டு நாங்கள் ஓடி ஆண்டவரே ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யும். பிசாசானவன் என்ன திட்டம் வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து எங்களை மீட்டெடுக்க ஒரு நல்ல தகப்பன் உண்டு. உடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் உடைய அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது வருகிற இடையூறுகளை எல்லாவற்றையும் மாற்றி தேவன் தாமே எங்களை நேரான பாதையில் நடச்சலோடுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதமாய் நடத்தி சென்று அதிசயங்களை செய்து வாழ்க்கையை முழுவதுமாக நீங்கள் பொறுப்படுத்த விடணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது உங்களுடைய ஆவியானவர் மாத்திரம் எங்களோடு பேசி எங்களை நடத்தணுமா ஜெபிக்கிறோம். கற்றுதாரும் ஆவியானவரே என்று அதுக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கணும் மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ராஜன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்ப வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சம் பயமில்லை, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சம் பயமில்லை. விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான்.
அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது போனான் நினிவே. கட்டளை பிறந்தது போனான் நினிவே. வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். சுயத்தை இழுத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எழுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எழுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். இன்றைக்கி சங்கீதம் 1:1 அதில் இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. நிறையா நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் நிறைய படிச்சிருக்கலாம். அதனால் நம்ம அதில் உள்ள நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். இந்த துன்மார்க்கர் வழியில் நடவாமல் அப்படிங்கும்போது அவங்க வந்து துன்மார்க்கங்கிறது இந்த பொய் பேசுகிறவங்கன்னு சொல்லி நம்ம அதை கருத்தாக எடுத்துக்கலாம். நல்லா துன்மார்க்கத்தில்னா வேண்டாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது தான் துன்மார்க்கர்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நீதிமான். நீதிமானாக ஆண்டவர் மாற்றிருக்கார். அவங்க வந்து துன்மார்க்கமாக வாழ்கிறவங்க மத்தியில் நீதிமானே ஆண்டவர் வச்சுருக்கிறார். அப்போ ஆண்டவர் நீதிமானை எப்படி வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள். துன்மார்க்கர் ஆலோசனையில் நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் துன்மார்க்க ஆலோசனையை நமக்கு கொடுப்பான். அவன் வந்து அவனுடைய ஆலோசனைலாம் நீங்கள் நிறையா அந்த மாதிரி போய் பேசுகிறவங்க மற்ற காரியங்கள் செய்கிறவங்க வந்து இந்த துன்மார்க்கர்னு நம்ம சொல்கிறோம். அவங்க ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறையா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்கிறதா நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நமக்கு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத துன்மார்க்க வழியில் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய வழியில் நடக்க மாட்டான். அவன் வந்து அவனுடைய வழியில் ஒரு வழியில் நடப்பான். அந்த ஆலோசனை அவனுக்கு ஒரு ஆலோசனை வரும். அந்த ஆலோசனைப்படி நடக்கிற மாதிரி நடக்கிறவன் வந்து ஆண்டவருக்கு பிரியமானதை நடக்க மாட்டான். அவன் கூட நம்ம சேர்ந்தோம்னாக்கி அவன் வழியில் அவன் ஆலோசனைப்படி நம்ம நடந்தோம்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லை. துன்மார்க்கனுங்கும் போதே ஆண்டவர் சொல்லுவார் அந்த ஆலோசனை நடக்கவே கூடாதுங்காரு. அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் வந்து என்ன செய்தோம், அதுபடி நடந்தோம்னாக்கி நமக்கு வந்து நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரதை நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம தியானிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள். நீதிமொழிகள் 17வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்டுகிறான். அப்போ துன்மார்க்கன் வந்து என்ன செய்கிறான்னா ஆண்டவருடைய வழியவே புரட்டுறான். நமக்கு ஒரு வழி ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆண்டவர் சொன்ன வழியில் வந்து அவர் வந்து நம்ம நடக்கணும்னு நம்ம சொல்லி நம்ம வந்து என்ன செய்தோம், அவர் வழியில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நீதி உள்ளவர்.
அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் தான் நீதி செய்கிறவர். நமக்கு வந்து கடைசி நாட்களில் நீதி செய்கிறவர் அவர் தான். அதனால் அவர் நீதியை வந்து இவன் புரட்டு தான். அந்த நீதியை புரட்டுறவங்க கூட நம்ம இருக்கும் பொழுது, அவன் ஆலோசனைப்படி நடக்கும் பொழுதே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்தோம். அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்வன் கூட நமக்கு வந்து இருந்தோம்னாக்கி அவன் வந்து என்ன செய்ய மாட்டான், ஆண்டவருக்கு பயப்பட மாட்டான். அது அவன் கூட சேரும் பொழுது நமக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கும். ஆண்டவர் வந்து சொல்கிற ஆலோசனைக்கு நம்ம வந்து செவி சாய்க்கவே மாட்டோம். அது நம்ம சொல்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து நீதிமொழிகளிலே ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். எவர்களை அழைத்தாரோ, இந்த 15வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் வந்து யார் அழைச்சிருக்கிறாருன்னு பாருங்கள். இப்போ துன்மார்க்கருடைய வழியில் நம்ம நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டு நீதிமானாக மாற்றிருக்காரு. துன்மார்க்கன் வழியில் நடக்கக்கூடாது, ஆனால் நம்மளை வந்து நீதிமானாக மாற்றிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நீதிமான் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவங்க தான் அநீதியை செய்ய முடியும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது தான் அந்த வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்ம நடக்கும் பொழுது தான் அவருடைய அந்த துன்மார்க்கன் வழியில் நம்ம நடக்காமல் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும். அதை தான் அந்த நீதிமொழிகளில் நம்ம படிக்கணும். 15வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஆண்டவர் நீதிமானா எப்படி மாற்றிருக்காரு பாருங்கள். நீதியின்படி நடத்துகிறவன் நீதிமான ஆண்டவர் ஆகியிருக்காரு. அவன் வழி வந்து ராஜபாதையா. அவருடைய வழியை பார்த்தீங்கன்னாக்கி இங்கே ராஜபாதை. அவருடைய வழி, அவருடைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கி அது நேர்த்தியான வழியாக இருக்கும். அப்போ வழிகளை நம்மளை நேர்த்தியாக நடத்துகிறவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்ம பிடிச்சி ஜெபிக்கும்போது தான் நம்ம வந்து அந்த வார்த்தை கீழ்ப்படிவோம். அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை என்ன பாருங்கள், நீதிமானாக மாற்றிருக்குது. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மளை கழுவப்பட்டு அவருடைய மாத்திருக்காரு. மாற்றிருக்காரு. நம்ம வந்து ஒன்றுமே நீதி செய்தனால நமக்கு நீதி கிடைக்கல. ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மளை நீதிமானாக மாற்றி நம்முடைய ரத்தத்தினால் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஆவியினால நம்ம நிறைக்கப்பட்டு நம்மளை நடத்தும் பொழுது தான் நீதிமானாக மாற்றுறாரு. நம்ம எல்லாருமே நீதிமான் இல்லை, ஆனால் ஆண்டவர் நீதி செய்கிறவராக இருக்கிறதுனால அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது நம்மளை வந்து என்ன தரான், ஆண்டவர் வந்து நம்மளை பரிசுத்தமாக மாற்றி நீதிமானாக மாற்றுறாரு. அப்போ நீதிமான் அப்படிங்கிறதுக்கு நாம் தகுதி இல்லாத போது தகுதியை தந்த ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நம்ம முழுவதுமாக கீழ்ப்படினாக்கி அவருடைய பாதத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அமர்ந்து அவருடைய மெல்லி சத்தத்தை நம்ம கேட்கக்கூடிய காரியத்தை நம்ம செய்யணும். அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்ம நம்பி ஜெபிக்கும் பொழுது தான் அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். அதனால் முதலாவது நம்ம வார்த்தைக்கு தான் முதல்ல கீழ்ப்படியணும். ஆலோசனையின்படினா ஆண்டோடைய ஆலோசனைக்கு நம்ம முதலாவது கீழ்ப்படியணும்னா ஜெபிக்கணும். ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படி அன்னைக்கு ஆண்டோட்ட ஜெபித்து அவருடைய பாதத்தில் அநேக நேரம் அமர்ந்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த சத்தம் கேட்கும். இப்போ எலியா ஜெபம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மெல்லி சத்தத்தில் அவர் வந்து பேசுகிறத பார்க்கலாம். தாவீது ஜெபிக்கும் பொழுது, மோசே ஜெபிக்கும் பொழுதுலாம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் வரும்பொழுது ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்து அவங்கள வந்து நடத்தினாருங்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னாக்கி அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவருடைய ஆலோசனை கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். இந்த துன்மார்க்கன் ஆலோசனையில் நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறத முதலாவது ஆண்டவர் வந்து இந்த கட்டளையாக நமக்கு எழுதி தந்திருக்கிறத நம்ம பார்க்கோம். அவர் நீதிமானாக மாற்றிருக்கிறதுனால நீதி செய்கிறவ ஆண்டவருக்கு பிள்ளை அதனால நீதிமானாக மாற்றிருக்கிறாரு. நம்ம நீதினால இல்லை, அவர் நம்ம பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால அவர் யார், நம்மளை என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத கண்டுகொள்ளும் பொழுது தான் இந்த ஆலோசனை வந்து மற்றவங்களுடைய ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியாதபடி நம்முடைய ஆலோசனை எல்லாமே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆலோசனையாக இருக்கிறது நமக்கு உதவி செய்கிறவராக இருக்காரு. அதுக்கு ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா ரோமர் 8வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை அழைக்கிறாரோ அவர் வந்து அவருடைய சித்தத்துக்கு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு அவரை அழைத்து அப்படியே விட்டுறது இல்லை. ஆண்டவர் வந்து நீதிமானாக மாற்றுறாரு. அப்போ அவருக்கு பிள்ளையாக நம்ம மாறி இருக்கிறதுனால அவருடைய ஆலோசனை மாத்திரம் தான் நமக்கு வேணும். மற்ற ஆலோசனையெல்லாம் நம்ம தள்ளிடணும். உலக ஆலோசனை, உலக மனிதனுடைய ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியாதபடி ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய ஆலோசனை அவர் நம்மளோட கூட பேசி நம்மளை நடத்தக்கூடிய அந்த காரியத்துக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆண்டவராக இருக்கார். அதனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படியணுங்கிறத முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை, அந்த ஆலோசனையில் நம்ம நடக்காதபடி ஆண்டவர் நமக்கு வழி நடத்த நம்ம வந்து முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை
நமக்கு செய்வார். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி பாவிகளில் வழியிலேருந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாவிகளுடைய வழினா என்னது? பாவிகள்னால் என்னது? ஆண்டவர் பாவியை ஆண்டவர் வந்து பாவத்தை வந்து என்ன செய்கிறாரு? பாவத்தை கழுவுறதுக்கு தான் ஆண்டவர் வந்து வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த பாவத்தை கழுவி நம்மளை பரிசுத்தமாக மாற்றின பிறகு அந்த பாவியான மனுஷனாக நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வந்து பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டு அந்த பாவியின் வழியில் நம்ம நிற்காதபடி நம்மளை காக்கக்கூடிய ஒரு கரம் நம்மளோட கூட இருக்குது. அதனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொல்லுது. பாவம் செய்கிறவன் பாவி வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாவத்திலேருந்து கழுவி அவனை பரிசுத்தமாக மாற்றுறாரு. அப்படி மாற்றும் பொழுது அவன் மாற்றப்பட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டோடைய நோக்கம். அதனால் பாவி ஏன்னா அவங்க வேண்டாத காரியங்களை செஞ்சு ஆண்டோடைய வழியில் இல்லாதபடி அவங்க ஒரு நய வஞ்சகத்தான் மற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னாக்கி ஏதோ ஒன்று பேசிட்டு அவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு அப்படி அந்த நடக்கையில் கொண்டு போகும் பொழுது அவங்க வாழ்க்கையெல்லாம் எல்லாமே மாறிடும். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே கூட நிற்கவே கூடாதுங்காரு. அவன் இப்படிப்பட்டவன் சரி நமக்கு தெரிஞ்சதுனாக்கி அந்த இடத்துல நிற்கவே கூடாது. அப்போ முதல்ல ஆலோசனைப்படி நடக்கும்பொழுது தான் இந்த வழியில் நம்ம நிற்காமல் வழி நடத்துறதுக்கு நம்ம ஆலோசனையில் நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு தருவார். அதனால் இவங்க வழியில் வந்து அவங்க எப்படி வழியில் போகிறாங்களோ அந்த வழியிலே நம்ம நிற்கவே கூடாது அப்படிங்கிறது நம்ம முற்றிலுமாக நமக்கு ஆண்டவர் வந்து சொல்கிற காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்கு கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவனும் நய வஞ்சப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நய வஞ்சகத்தினால ஏதோ ஒரு காரியத்தை வந்து இப்போ நமக்கு ஒரு காரியம் ஏதோ ஒரு காரியம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அவங்க வழிகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்க வழியெலாம் எப்படி இருக்குது? நல்ல நேர்த்தியான வழியாக இருக்குதா, இல்லாட்டா வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில இவங்க நடக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம தியானிக்கும் பொழுது தான் அது நமக்கு வந்து ஆண்டவர் கற்று தருவார். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க எப்படி அவங்க கூட நிற்கவே கூடாது, அவங்க கூட நிற்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அவங்க என்ன பாவ வழியில் நடக்கிறாங்க? ஒரு பணத்தை சேமிக்கிறதுல இருக்கலாம், இல்லாட்டா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல இருக்கலாம், இல்லாட்டா ஏதோ ஒரு தொழில் செய்கிறதுல இருக்கலாம். எதுலையுமே பாருங்கள், உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாக இருக்கிறத தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறாரு. அப்போ உண்மையாக இருக்கணும். ஆண்டவருக்கு விரோதம் இல்லாத காரியங்களை செய்யணும்னாக்கி நாம் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நான் சொன்னேன்ல நீதிமானாக மாற்றப்பட்டு அடுத்தது தான் இந்த பாவி கூட நம்ம நிற்க முடியாமல் இருக்கணும். இந்த பாவம் செய்கிற மனுஷங்க கூடயோ மற்ற வேண்டாத காரியங்கள் செய்த மற்றவங்க கூடயோ நம்ம நிற்காமல் இருக்கணும்னாக்கி ஆண்டவர் வந்து நிறைய சொல்கிறாரு. அவங்க வந்து ஒரு வஞ்சனையான காரியத்தோடு நமக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, ஒரு பேசுவாங்க. அவங்களுடைய வார்த்தையை நம்ம நம்பக்கூடாது, அந்த வழியில் நம்ம வந்து நிற்கவே கூடாது. அந்த இடத்துல நம்ம நிற்காமல் அந்த இடத்த விட்டு கடந்து சென்று ஆண்டோடைய வார்த்தையை நம்மளோடு பேசுகிறத நம்ம வந்து உணர்ந்து அதை நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா நாம் வந்து இருக்கிறத நம்ம முதலாவது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஆலோசனை வந்து ஆண்டோடைய ஆலோசனை. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி அவர் நீதிமானா அந்த வழியில் வந்து ஆண்டவர் எப்படி நடத்தினாருன்னு பார்க்கும். 2வது பார்த்திங்கன்னாக்கி பாவிகளுடைய வழியில் அவன் நிற்கவே கூடாது. இந்த பாவம் வந்து ஆண்டவர் வந்து அந்த பாவிகளுடைய ஆண்டவர் வந்து எப்பவுமே என்ன செய்தாருன்னா, அவர் வந்து பாவிகளுடைய ஜெபத்துக்கு, அதாவது தேவன் வந்து அவர் வந்து செவி சாய்ப்பதே இல்லையாமா. அப்போ பாவிகளுடைய வழி எப்படி இருக்குதுனாக்கி அந்த யோவான் 9:31 வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்போ பாவிகளுக்குன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அப்படி செய்யும் பொழுது நம்ம ஜெபிக்கும், நம்முடைய வேண்டுதல் எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் வந்து மனுஷங்கிட்ட சொல்லி நம்ம வந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ அப்படி ஜெபிக்கும் பொழுது இப்போ ஆலோசனைப்படி நம்ம நடக்க பெறப்பட்டோம். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னாக்கி இவங்க வழியில் நம்ம இருந்தோம்னாக்கி நம்ம ஜெபத்துக்கே பதில் கிடைக்கலன்னா நம்ம வழி எப்படி இருக்கும் பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை யோசனை பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இதுக்கு செவியே சாய்க்க முடியுங்கிறாரு. அதனால அவங்க வழியில் வந்து அவங்க பாவ வழியில் போனாங்கன்னா அந்த வழியில் வந்து நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முற்றிலுமாக நம்ம தவிர்க்கிறதுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறத நம்ம செய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதம் 119:37 வசனம் பார்த்தீங்கன்னா, உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியுங்கிறாரு. அந்த வழி வந்து பாருங்கள், வழி சத்தியம் ஜீவன் எல்லாமே அவர் தான். அப்போ நம்முடைய வழியில் வந்து பூரா ஆண்டவர் தான் ஆலோசனை கொடுத்து அந்த வழியில் நம்மளை நடத்தணும். ஆனால் வந்து வெளிப்படுத்தணும், ஆனால் உயிர்ப்பிக்கிறார் ஆண்டவர் நம்மளை வந்து. அப்படி உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் வழி நடத்தலுக்கு நடத்தணுமா? நம்ம இவங்க வழியில் நம்ம போனோம்னாக்கி நம்ம எங்கே விழுந்து போவோம், ஜெபம் கேட்கப்படாது, எல்லாமே ஆண்டவர் வந்து நமக்கு கற்றுத்தராரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதில் வந்து நம்ம
நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல பாவியுடைய வழியில் நம்ம நடக்கவே கூடாது அப்படிங்கிற காரியத்தை நம்ம செஞ்சு அந்த வழியில் ஆண்டவர் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி உமது வழியிலே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்முடைய வழியில் தான் எனக்கு எல்லாம் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம அந்த ஆலோசனையின்படி நடந்து இந்த வழியில் நடக்காத எந்த இடத்துல நீங்கள் நடக்கக்கூடாது, ஆலோசனையின்படி கேட்கக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு ஆண்டவர் ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு உயிர்ப்பிக்க நம்ம முழுவதுமாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். மூணாவது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. இப்போ பரியாசக்காரர்னாக்கி நம்ம போகும்பொழுது ஏதோ ஒன்று மற்றவங்கள பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கலாம், மற்றவங்கள பற்றி குறை சொல்லலாம், இல்லாட்டா அவங்கள பற்றி ஏதோ ஒரு கமெண்டி அடிக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் வந்து அவங்களுடைய சொந்த சரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமே அவங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து மற்றவங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்களே வெளியே, அவங்களுக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாரு, நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறாரு, நம்ம என்ன நடத்தணுன்ட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நடத்தலுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்க மாட்டோம். ஆலோசனைப்படி நடக்கலைனாக்கி அதுவுமே நமக்கு பிரயோஜனமே இல்லை. அடுத்தது பாவியுடைய வழியில் அவங்க வழியில் போனாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய ஆலோசனை எவ்வளோ பெருசு, அவருடைய வழி எவ்வளவு உயிர்ப்பிக்கும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதையும் ரெண்டும் கம்பேர் பண்ணி நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வழி தான் உத்தமமான வழி. அவர் வழியில் நம்ம நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்துருக்கோம். இங்கே இவங்க உட்கார்ந்த இடத்துல உட்காரவே கூடாதாம்மா. அப்போ இவங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தோம்னாக்கி நமக்கு என்ன செய்தோம்னா மற்றவங்களை குறை சொல்கிற அப்படி அந்த வாழ்க்கையில் போகும்பொழுது நமக்கு வந்து மற்றவங்களை பற்றி ஏதோ நமக்கு நேரம் போகலை, இல்லாட்டா ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு நமக்கும் அந்த குணங்கள் வந்துடும். ஏன்னா நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து பாருங்கள், நல்லவங்களோட சேருங்க, ஜெபிக்கிறவங்களோட சேருங்க, பைபிளை நிறைய படிக்கிறவங்களோட சேருங்க. அப்போ பார்க்கும்போது அவங்களோட பழகி அவங்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த கேபிட் நமக்கு வந்துடும். அந்த இப்படி தான் இருக்கணும். இப்போ ஃபாதர் பாட்டு படிச்சுட்டே இருக்காங்கன்னாக்கி அவங்க பாடல் நம்ம நிறைய கேட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா பாடல் நிறைய கேட்கணும், பாடல் நிறைய எழுதணும், இப்படிலாம் நல்ல பைபிளை படித்து பைபிளில் உள்ள வார்த்தைகளை தானே பாடலாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த குணங்கள் வரும். அப்போ வேதத்தை நிறைய தியானிக்கிற ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், அவங்கெல்லாம் நிறைய வேதத்தை வாசிக்கிட்டே இருக்காங்க, வேதத்தை பற்றி நல்லா கருத்தோடு சொல்கிறாங்கன்னாக்கி இது மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம இந்த வேதத்தை படிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஆண்டவரோட பேசணும், ஆண்டவர் சொல்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படியணுங்கிற அந்த குணங்கள் வந்து நமக்கு வந்துடும். யார் கூட நம்ம சேர்றோமோ, யார் கூட நம்ம பழகுறோமோ, யார் கூட நம்ம இருக்கிறோமோ நிறைய நேரம் அந்த குணங்கள் வந்து நமக்கு வந்துடும். அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட தியானிக்கிற அந்த ஆலோசனை கேட்குற அந்த வழியில் நடக்கிற அந்த பாதையில் நம்ம போகும்பொழுது எல்லாமே சரியான பாதையில் நம்மளை ஆண்டவர் வந்து கொண்டு போகிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கார். அதனால அந்த பரியாசக்காரர் மற்றவங்களை குறை சொல்லும் பொழுது அது வந்து கர்த்தருக்கு பிரியமானது. அதனால வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய வந்து நீங்கள் எசைகள் நீங்கள் படிக்கிறாங்களே என்னன்னு தெரியல, எசைகள் தீர்க்கதரிசிலாம் எழுதும்போது நிறைய காரியங்கள் வந்து அதை படிக்கிறதுக்கே நமக்கு வந்து பயமாக இருக்கும்னா நிறையா வந்து அவர் என்ன செய்வார்னா நிறைய காரியங்கள் நடக்கக்கூடிய காரியங்களை சொல்வார், எச்சரிப்பின் சத்தத்தை சொல்வார். அப்படி சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கி ஐயோ நம்ம இதெல்லாம் நடக்க முடியுமா, இந்த மாதிரி நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பயம் வரும். அந்த மாதிரி பயம் வர்றதுக்கு அவர் எழுதலை. நம்ம வந்து திருந்தி ஆண்டவருக்கு பிள்ளையாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவரை வந்துலாம் சொன்னார். அவர் மனைவி இறக்கும் போதெல்லாம் நீங்கள் இறந்து போவா, நீ அழக்கூடாதுன்னெலாம் சொல்லுவார். அப்போ நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி மூலமாக எழுதி தந்திருக்கிற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் தியானிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த 22ல் 4வது வசனம், நீ சிந்தின உன் இரத்தத்தினாலே நீ குற்றம் சுத்தமாகி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். ஆகையால் பாருங்கள் என்ன காரியங்களை முன்னாடி சொல்கிறாரு பாருங்கள், இந்த மாதிரி அசுத்தமான காரியங்கள்லாம் நீ இருந்ததுனால ஆகையால் நான் உன்னை புறஜாதிக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பார்த்திங்கன்னாக்கி நிறையா வந்து நமக்கு அது வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டமாக இருக்க மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் வந்து வார்த்தை எப்போவுமே நம்மளை வந்து சரி செய்ததுக்கு தான் நம்ம ஆண்டவர் எழுதி தந்திருக்கிற வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கலாம். அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா நீ இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் அதில் பூரா எழுதிருக்குது பாருங்கள்.
எல்லா காரியமே விற்கிறவங்களை பண்ணுறது, ரத்தத்தை சிந்த இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இருந்தேன்னா ஒன்று நிந்தையாக வச்சிருவேன்றார். தேசத்துக்கு மற்ற இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நிந்தையாக வச்சிருவேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த காரியங்களில் நாம் வந்து செய்யக்கூடாது. ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது இவங்க கூட உட்கார்றது அவ்வளோ பெரிய கொடூரமான காரியங்களை செய்கிறதா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம இருக்காதபடி நடத்தணும்னாக்கி ஆண்டவருடைய ஆவியானவர் தான் நம்மளை நடத்த முடியும். அதனால் அதை வந்து நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் தியானிங்க. நான் வந்து நிந்தையா நான் வந்து என்ன செஞ்சிருவேன், பரியாசகம் பண்ணதுக்கு நான் வச்சிருவேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பரியாசக்காரர் உட்கார இடத்துல நம்ம உட்காரும் பொழுது தான் அந்த மாதிரி காரியங்கள் நடக்குங்கிற எச்சரிப்பின் சத்தம். அதில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் வேத வசனம் இருக்குது. கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை தான் தேவன் நம்மளை பரியாசம் பண்ண விட்டாருங்கிறத நம்ம பார்க்கோம். மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். மனுஷன் நம்ம எதை விதைக்குமோ அதான் இருப்பான் வழிய ஆண்டவர் வந்து நம்மளை பரியாசம் பண்ண விட்டாருன்னு சொல்லி ஏன் சொல்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டவர் கரத்தில் இருக்கும் பொழுது நம்மளை வந்து பரியாசம் பண்ணதுக்கு யாரையும் ஆண்டவர் விட மாட்டார். அதை முற்றிலுமாக நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். நீங்கள் ஆலோசனை மற்ற மனுஷனுடைய ஆலோசனைப்படி நடக்காதங்க, பாவிகளுடைய வழியில் நில்லாதங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நீங்கள் உட்காராமல் இதை 3 காரியத்தையும் செய்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய இன்றைக்கி ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். தகப்பனே, உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உண்மை ஆண்டவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாய், உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய ஆலோசனையின்படி அல்ல ஆண்டவரே, பாவியுடைய வழியிலே அல்ல ஆண்டவரே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைக்கு ஆண்டவரே உம்முடைய வழியில நடக்கவும் தகப்பனே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து சிலுவையிலே எங்களை நீதிமானாய் மாற்றின தேவனுடைய வலது வருஷத்திலே ஆண்டவரே வீட்டிலிருந்து எங்களுக்காக ஆண்டவரை பரிந்து பேசுகிறவராக இருக்கீங்க சுவாமி. அக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் அற்புதமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஆண்டவரை வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நீங்கள் தெரிந்து கொண்டவர், நீங்கள் அழைத்தவர், உண்மை உள்ளவர், எங்களை அனுதினமும் நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய கரத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாதே ஆண்டவரே. எங்களுடைய வழிகளில் ஆண்டவரை நடத்துகிற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய சித்தத்துக்கு உங்களுடைய திட்டத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இடையில எந்த சத்துருவும் ஆண்டவரே விழுங்கி விடாதபடி எங்களை காத்து நடத்துகிற ஒரு வல்லமுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கபடியா நன்றி செலுத்துறப்பா. எங்களுடைய வழிகளில் எல்லாம் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை போஷித்து நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வழிகளை எங்களை காட்டுங்க ஆண்டவரே. நீங்கள் தாமே எல்லாவற்றையும் கரம் பிடித்து நடத்துகிற தேவன், நீங்கள் சுமந்து செல்கிற தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய காலத்தில் பொறுப்பிட்டு வழி நடத்த அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அர்ப்பணிப்பை நீங்கள் அங்கீகரித்து பிள்ளைகளை இங்கே வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஒரு வர்ஷிப்பு, ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு திரள் கூட்டம் எழும்பத்தக்கதாய் தேவன் எங்களை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதுக்கு வேண்டிய காரியங்களை நீ செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆலோசனையை நீ தந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தமா ஜெபிக்கிற சுவாமி. இதுவரை நடத்தினவை இன்னமும் நடத்த வல்லமுள்ள தேவன் என்று உண்மையை விசுவாசித்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்முடைய வேண்டிய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்களை செய்து ஆண்டவரே புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. உடைய வார்த்தையினால் போஷித்து நடத்துங்க தகப்பனே. யாருடைய ஆலோசனையின்படி நடக்காதபடி தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்து அவருக்கு சித்தமானதே செய்து முடிக்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரை எல்லாவற்றிலும் நீங்களே முன்னின்று எங்களை நடச்சலுமா ஜெபிக்கிற சுவாமி. மோசே அன்றைக்கு சொன்னது போல நீர் முன் செல்லாவிட்டால் நாங்கள் போக மாட்டேன்னு சொன்னார். அதுபோல் ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும்
எல்லா வழிகளிலும் நீங்கள் முன் சென்று எங்களை நடத்த வேண்டுமாய் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வித்யானத்தினுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுக்கு ஜெபத்துக்கெல்லாம் பதிவு கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி. என்ன நோக்கத்தோடு அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என் தேவன் வல்லமுள்ளவர் என்று உண்மையை விசுவாசித்து உம்மிடத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கத்தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி. அப்படியே ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் சமூகத்தில் வருமுறை எங்கள் காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் அமகே சொல்கிறேன். ஏசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.